மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது தமிழகத்தினுடைய டிவிகே அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களின் லீலைகள் தாண்டவமாடுகிறது. நாளுக்கு நாள் எந்த ரீல்ஸை வச்சு, எந்த குட்டீஸுங்களை வச்சு ரீல்ஸை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்களோ, அந்த ரீல்ஸில் இன்னைக்கு அந்த ரீல்ஸில் அவங்க போடுற ரீல்ஸ்லே அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க ஆய்வு போகும்போது அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடுறாங்களே, அதனாலே அவங்க ஆட்சிக்கும் அவங்களுக்கும் பெரிய தலைவலி. அவங்களுக்கு அவங்களே விமர்சனத்துக்கு ஆட வர மாதிரி செயலில் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. ஆமாங்க, ஒன்று வேணாம், முதல்ல இந்த மேட்டரை பேசுவோம். தொடர்ந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவலாக இருக்கக்கூடிய இன்றைய சோஷியல் மீடியாவின் குயின் யார் என்று கேட்டால் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சகோதரி கீர்த்தனா அவர்கள். அவங்க பெரிய ஜீனியஸுங்க, மிகப்பெரிய ஜீனியஸ். அவங்க கீர்த்தனா மேடம் இருக்காங்களே, மிகப்பெரிய ஜீனியஸ். ஆமாம், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தோம். அவங்க இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி யாரும் பேச முடியாது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா சச்பர் கண்ணில் படித்தாங்க. நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்கள எவ்வளோ நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறத ரசித்து கேட்பேன். நான் ஒரு 9th வரைக்கும் பெங்களூரில் கான்வென்ட்டில் படித்தேன். 9th வரைக்கும், 10th வரைக்கும் படித்தேன். 10th எக்ஸாம் எழுதாமல் வந்துட்டேன். ஸோ இங்கிலீஷ் பேசுறது கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வி ஜெயலலிதாவோட அருமையாக இங்கிலீஷ் பேசுகிற தமிழ்நாடு பொலிட்டிஷியன் யாருன்னு கேட்டால் நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாங்க. அவ்வளோ பெரிய ஆங்கிலத்தில் புலமை படித்தவங்க. அவங்க இப்போ ஒரு ஆய்வுக்கு ஒன்று போனாங்க. எல்லாரும் தெரிஞ்சு வச்சு தான் நம்ம மொபைல் ஜெர்னலிஸ்டில் இப்போ தான் பேசுகிற ஆய்வுக்கு ஒன்று போனாங்க. திருத்தங்கல், விருதுநகர் மாவட்டத்தில் திருத்தங்கல், அங்கே ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வு போகிறாங்க. திருத்தங்கலில் பல கூட்டங்கள், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு என்னை அழைத்த கூட்டம் நடத்தியிருக்கிறார் திருத்தங்கல். அங்கே ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போகிறாங்க. ஒரு மினிஸ்டர், நீங்கள் ஆய்வுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆய்வுக்கு போகிறவங்க என்ன பண்ணணும்? ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டியது அந்த கழிவறை, அந்த ஃப்ரெஷ் ரூமை போய் பார்க்கணும் எப்படி இருக்குது. ஏன்னா அதுதான் முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கழிவறை எப்படி இருக்குது, பள்ளி கட்டிடங்கள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியா, அடுத்து அவங்க வகுப்பறையில் அவங்க உட்கார்ற அந்த பெஞ்சு சேர்லாம் சுத்தமாக இருக்குதா, அவங்களோட பிளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, இதை பார்க்கணும். இவங்க போகிறாங்க. இவங்க போகும்போது இவங்க கூடவே ஒரு கேமராமேனை வருவான். ஏன்னா ரீல்ஸ் மினிஸ்டர் இல்லை, ஷி இஸ் நாட் ஓன்லி மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், ஈவன் ஷி இஸ் அன் மினிஸ்டர் ஃபார் ரீல்ஸ் போர்ட்போலியோ. ஆர் அடிஷ்னல் போர்ட்போலியோ இஸ் ரீல்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். கூடவே ஒருத்தன் போவான். அந்த சோஷியல் மீடியா ஒரு கேமரா எடுத்துன்னு போகிறானோ இல்லை ஒரு மொபைல் எடுத்துன்னு போகிறானோ கூடவே ஒருத்தன் போவான். இவங்க நேராக உள்ளே போகிறாங்க. இவங்க நேராக உள்ளே போனோடனே அங்கே டீச்சரு கூட அதிகாரிகள்லாம் போகிறாங்க. அங்கே முன்னால் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. 6ஆம் வகுப்பு என்ன படிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயசு இருக்கும் அந்த குழந்தையோட தான், ஒரு பெண் குழந்தை. அங்கே போனோடனே இவங்க போய் அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இவங்க எஜுகேஷனுடைய அதிகாரி, இவங்க ஏஇஓ. இவங்க போகிறாங்க. இவங்க போனோடனே அந்த குழந்தைகிட்ட போய்ட்டு இவங்க இங்கிலீஷில் பேசுகிறேன். ஏன்னா இவங்க இங்கிலீஷில் பெரிய புலமை இல்லை. ஆமாம், இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் உயிரோடு வந்தால் கூட ஷேக்ஸ்பியரே நமது அமைச்சர் சகோதரி கீர்த்தனா கிட்ட தோற்று போவாங்க. ஷி இஸ் so brilliant in English. Yes, so brilliant. Her English is a marvelous English, excellent English, fluent English. அவ்வளோ இங்கிலீஷ். அந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைகிட்ட போய் 6th ஸ்டாண்டர்டு வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் கேட்டாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் கேட்டது பிரச்சனை இல்லை. அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன். அந்த குழந்தை பெதறி போச்சு. கேட்குறது டீச்சர் இல்லை, புதுசாக ஒருத்தர் வராங்க, 10 பேரோட வராங்க. திடீர்னு நம்மகிட்ட வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அண்ணா கூட மை நேம் இஸ் ராணி, வாணி, ஸ்ரீதேவி இதெல்லாம் சொல்லிடலாம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்குறேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை பதில் சொல்லிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை என்ன பேசுகிற அந்த வீடியோ மியூட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கூட டெல் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை முகத்தை காட்டல. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு +2 படிச்சிருக்கிறவங்களை கேட்டாலே தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அதான் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறான்னு அர்த்தம். இந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன், அந்த குழந்தை திணறிடுச்சு. ஒருவேளை அந்த குழந்தை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்து மை ஃபாதர் ஆக்குபேஷன் இஸ் ஸ்கூலின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ. நான் கேள்விப்பட்டேன் அந்த குழந்தையினுடைய
அப்பா வந்து கூலி வேலை செய்கிறார். மை ஃபாதர் ஆக்குபேஷன் இஸ் கூலி. ஆர் ஷி வில் சே தட் மை ஃபாதர் ஆக்குபேஷன் இஸ் லேபர், இஸ் அன் லேபர். அப்படி சொல்லும் போது எங்கள் அப்பா ஒரு கூலின்னு சொல்லும் போது ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைகளை பற்றி வருமா வராதா? இவ்வளோ ஒரு ஆங்கிலத்தில் போய் அந்த குழந்தைகிட்ட கேட்குறீங்களே, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் பெஞ்சே எப்படி இருந்தால் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்? ஆமாம், இவங்க அப்படியே வந்துட்டு லயோலா காலேஜில் நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சார் படித்த லயோலா காலேஜில் இவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இவங்க யார்? நம்ம அமைச்சர் கீர்த்தனா. அவங்க அவர் டீச்சர் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எப்படி இருந்தால் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்? என்ன சுத்தமாக உங்களுக்கு என்ன பாடம் நீங்கள் சரி எடுக்கலேன்னு அந்த டீச்சரை போட்டு மிரட்டுறாங்க. நான் முதல்ல ஒன்று கேட்குறேன். யாரை கேட்குறேன்னா மினிஸ்டர் சகோதரி கீர்த்தனா அவர்களை கேட்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வருமா? நான் படிக்கலைங்க. ஐ எம் an uneducated. I am an illiterate. That means I am not a totally illiterate. I have studied till 9th standard in Bangalore. Still 10th standard I studied in Bangalore. But I did not attend the examinations. I migrated to Gudiyatham from Bangalore. I was born and brought up in Bangalore. Now I am in Gudiyatham from 1992. So I joined 10th standard in tutorial college. I did not attend any classes. Just I wrote the exams, that's all. So I am a 9th pass, 10th fail. This is my qualification. But even I can also speak English. Kirtana madam, your English is a very, very worse than 10th fail Gudiyatham Kumaran. No? If you compare English, Gudiyatham Kumaran and Kirtana, if you compare English in between us, Kirtana English, Gudiyatham Kumaran English means, even my English also Butler English only. Even my English also is not an marvelous, excellent. Even in my English there is a lot of grammatical mistakes. My English is better English because I am a 10th fail student. But you are a graduate, you are a minister, okay? But your English is not a good English, your spoken English is not a good English, your pronunciation, English pronunciation is very, 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 very worst. Very, very rubbish English. Okay? நான் பேசுன ஆங்கிலம் இதுவே பட்லர் இங்கிலீஷ் தானே. உன் இங்கிலீஷ் நான் 10th ஃபைல்னு சொல்லிட்டேனே. 10th வரைக்கும் பெங்களூரில் படித்தேன். எக்ஸாம் எழுதும்போது தான் 92ல் பெரிய காவேரி இஷ்யூ, மிகப்பெரிய காவேரி இஷ்யூ. அப்போ கடை போச்சு, தொழில் போச்சு. தமிழ்நாடு வந்துட்டோம் 92ல். எக்ஸாம் எழுதலை. இங்கே வந்து 10th சேர்றேன் குடியாத்தில் பொன்முடி டுட்டோரியல் காலேஜ். என்ன சேர்ந்ததோடு சரி, பணம் கட்டந்தோடு சரி, கிளாஸ்க்கே போல டைரெக்டாக எக்ஸாமுக்கு போனேன். ஃபெயில். எப்படி பாஸ் ஆக முடியும்? இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ ஆங்கிலம் என்பது அது ஒரு மொழி, அவ்வளோதான். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் ஆன் லாங்குவேஜ், தட்ஸ் ஆல், ஜஸ்ட் லைக் அவர் தமிழ். பட் தமிழுக்கு இருக்கிற வரலாறுலாம் ஆங்கிலம் நம்ம தமிழ் முன்னால் ஒரு காலத்துக்கு சமம் கிடையாது. பட் இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். ஆங்கிலம் படிக்க வேண்டியதுதான், ஆங்கிலம் படிக்க வேண்டியதுதான். நீங்கள் ஆங்கிலத்தை போய் ஒரு குழந்தைகிட்ட பரிசோதனை பண்ணுறீங்க, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு பேசுகிறல. உங்கள் இங்கிலீஷ் எப்படி இருக்குது? வச்சு செய்கிறாங்களே, இப்போ வச்சு செய்கிறாங்க உங்கள் ஆங்கிலத்தை. ஆதவர்ஜுனா, மினிஸ்டர் ஆதவர்ஜுனா உட்கார வச்சுன்னு இந்த அம்மா அவர் ராஜமோகன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் மேடையில், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். இவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனானால சிரிக்க முடியல, உள்ளுக்குள்ளே சிரிக்கிறார் அந்த மனுஷன். ஏன்னா ஆதவர்ஜுனாக்கு முழுக்க முழுக்க தெரியுது. ஒருவேளை அவரால் இங்கிலீஷ் பேசலாம்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க தெரியுது இது பேசுறது ஃபுல்லாக அவ்வளோ வர்ஸ்ட் இங்கிலீஷ், ரபிஷ் இங்கிலீஷ். நீங்களாம் பெரிய ஆட்களை நினச்சிக்கூடாது சகோதரி கீர்த்தனா அவர்களே, அவ்வளவோ ரபிஷ் இங்கிலீஷ். உங்க இங்கிலீஷ் திறமையை போய் அவங்ககிட்ட காட்டுறீங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் காட்டுறீங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் உங்க இங்கிலீஷ் திறமையை நீங்க காட்டுவீங்க. இந்த காலத்தில் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சவங்க இங்கிலீஷ் பேச வராது. டபுள் பிஹெச்டி படிச்சிருப்பான், இங்கிலீஷ் பேச வராது. பெரிய வக்கீலா இருப்பான், கோர்ட்ல இங்கிலீஷ் தெரியாது. தெரியாது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நாலேஜ். படிச்சாதான் ஒரு ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் வரணும், இங்கிலீஷ் கத்துக்கணும். உங்களுக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் தெரியல, ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியல. இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ வாட் இஸ் மீன் பை வவல்ஸ். AEIOU, அந்த வவல்ஸ்க்கு என்ன தெரியுமா? அதெல்லாம் சைலண்டாக வரும். நம்ம உடம்புல ஒரு ஆர்கன் இருக்குது, ஈசோஃபேகஸ்னு. ஆக்சுவலி அது ஓன் வரும். அதை நம்ம ஸ்பெல் பண்ணால் ஓசோஃபேகஸ் ஸ்பெல் பண்ணோம். பட் வி ஷுட் நாட் ஸ்பெல் இட் ஆஸ் எ ஓசோஃபேகஸ் பிகாஸ் ஓ இஸ் சைலண்ட். ஸோ வி ஷுட் நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா ஈசோஃபேகஸ்னு சொல்லணும். ஓசோஃபேகஸ் இல்லை, ஈசோஃபேகஸ். நான் சொல்கிறேனே, நான் 10th ஃபெயில். என் இங்கிலீஷே பட்லர் இங்கிலீஷ் தான். இவர் ஹானரபிள் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா, அதுவரை கீர்த்தனா பிரார்த்தனை வச்சு செய்கிறாங்க ஜெட்டிஸுங்கெல்லாம். பிரார்த்தனா அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு சைலண்ட், எது எந்த வேர்ட் சைலண்ட் உங்களுக்கு தெரியுமா மேடம்?
எது சைலண்ட் வரும், என்ன பாஸ்ட் டென்ஸ், என்ன ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம பேசும்போது எது பாஸ்ட் டென்ஸ், எது ப்ரெசன்ட் டென்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ரீல்ஸ் போடுறதுக்கு இங்கிலீஷ் நீங்கள் நினச்சிட்டீங்க இதை யாரா கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு. வெற்றி செய்கிறாங்க, உங்களை வெற்றி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இதை பாவம் அந்த சின்ன பசங்க, இந்த அந்த ஜென்டிஸு, அந்த பசங்க, அந்த சின்ன பசங்க அவங்க இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்கள எடுத்து அரெஸ்ட் பண்ணி அந்த எங்கள் கட்சியினுடைய ஒன்று செயலாளர், முன்னாள் ஒன்று செயலாளர், இப்போது தலைமை கழக இந்த மாநில நிர்வாகி, அங்கே இதில் தேன்கனி கோட்டையில் ராயக்கோட்டை வேப்பனஹள்ளி ராயக்கோட்டை பகுதியில் அன்பானந்தம் எங்கள் கட்சிக்கார பையன், அந்த ஜென்சியினுடைய நிர்வாகி, அவனை படாத பாடுபடுத்தி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜாமீன் கேட்டால் கிடைக்கல. கோர்ட் நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. அப்புறமா அந்த பையனை நம்ம கட்சி, நம்ம அந்த தம்பியை, நம்ம கட்சிக்காரங்களே, அன்பானந்தத்தை நம்ம கட்சிக்காரங்களே, நம்ம கட்சி வக்கீல், நம்ம வேப்பனஹள்ளி எம்எல்ஏ நண்பர் ஸ்ரீனிவாசன் கொண்டு போய் கோர்ட்டில் விட்டாங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு. பயந்து ஓடி போல. ஏன்னா 2 மாதம் 3 மாதமாக தலைமறைவாக இருந்து பல கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கியிருக்கலாம் அந்த தம்பி போய். ஏன்னா கட்சிக்கார குடும்பம் அரசு. அந்த தம்பி வெளியே வரும்போது இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, குழந்தை, கை குழந்தை. அந்த குழந்தை எடுத்துன்னு வரார் கார்லேருந்து. அதை கிண்டல் பண்ணுறாங்க. ஓ, ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் குழந்தையோட சட்டமன்றத்துக்கு வந்தாங்க, இல்லை பேர் வந்துச்சு, திருவிக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதை இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. யோ, நாங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி ஆட்சிக்கு வந்துருக்கோம்யா. எம்ஜிஆர் 13 வருஷம் வந்தார், அது எனக்கு தெரியாது. 91 ஜெயலலிதா சிஎம் இருந்தால் அதுலேருந்து எனக்கு அரசியல் தெரியும். ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்து கலைஞர் எப்படிலாம் அரெஸ்ட் பண்ணாங்க, அதோட சம்பவம் முடிஞ்சிச்சு. அதிமுக திமுக கூட ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வரல, இப்படியெல்லாம் வரல. எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக அமைச்சர் நடந்துக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசுனது அவங்களுக்கு தெரியும். அது திருப்பி அதை நான் பேச தேவையில்லை. ஒரு மந்திரி போய் போதை போன்ற கலக்கந்து அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் பேச வரல. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் போயிட்டு இருந்த தியாகி அவர். உலகத்தில் போகாத கட்சி கிடையாது. ஆமாம், பெரிய கொள்கைவாதி அவர். சிடிஆர் நிர்மல்குமார் அந்த அமைச்சர் பேசுகிற பேச்சுங்க. அவர் அரசாங்கம் விட போகிறாரு, ஒரு எம்எல்ஏ மேடையில் இல்லை. இந்த எம்எல்ஏங்க சும்மாவே சொல்கிறோம், எங்கிட்ட 30 கோடின்னு தர சொன்னாங்க, எங்கிட்ட 30 கோடி. அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ எங்கிட்ட 30 கோடி பேரம் பேசினாங்க, 30 கோடி பேரம் பேசினாங்க. அந்த சந்தையில் போய் மிரட்டி ரூபா கேட்குறாராம். அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சந்தை ஒன்று இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை சந்தையில் போய் மிரட்டி அந்த மாமன் கூட நான் எம்எல்ஏன்றான். அவரே பாலியல் குற்றவாளியும். அவருக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் டிவிக்கு எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னு கேட்டால் அவரை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அவரை யாருமே விலை கொடுத்து வாங்கல. அவர் சும்மா வரன்னா கூட திமுக அவர் தேவையில்லை. எனக்கு 30 கோடி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. இந்த பக்கம் ஊத்தங்கர் எம்எல்ஏ எனக்கு 30 கோடி தரான்றாங்க. எனக்கு 30 கோடி தரேன்னா எப்படி நீங்கள் உங்கள் தலைமையை மிரட்டுறீங்களா? டிஎம்கேல 30 கோடி ரெடியாக இருக்குது. அவங்கள்ட்ட 30 கோடி நான் வாங்கிட்டு போயிட்டா இல்லை எனக்கு மந்திரி பதவி தரையா? இப்படி மிரட்டுறீங்களா? அவங்க தலைமை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களே அங்கே 30 கோடி தரேன்றாங்க திமுகவில். அங்கே 30 கோடி நான் வாங்கிக்கிட்டா இல்லை எனக்கு மந்திரி பதவி தரையா? இப்போ எல்லா எம்எல்ஏக்கள் இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. யார் இந்த சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், ஆதவர்ஜனா, இவங்கெல்லாம் என்ன வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் எம்எல்ஏக்கு 30 கோடி பேசிட்டாங்க, 50 கோடி பேசிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 கோடி பேசிட்டாங்க. ஆதவர்ஜனா இருந்தாலும் கத்துறாரு 50 கோடி. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி எவ்வளோ ரூபாய் வச்சிருக்கீங்க? 50 கோடி 30 கோடி 50 கோடின்னு சொல்லும் போது இவன் எம்எல்ஏக்கிறான் பாரு டிவிக்கில். இவன் மொல்லமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ மொல்லமாக என்னடா இது, நம்ம 10 லட்சம் 12 லட்சம் தான் செலவு பண்ணோம், கவுன்சிலரே 40 லட்சம் செலவு பண்ணுறோம், நம்ம ஓட்டும் கேட்கல, சும்மா 4 நாள் அப்படியே ஒரு வேன் ஏறி போயிட்டு வந்தோம், பூத் செலவுக்கும் காசு கொடுக்கல, 10-12 லட்சம் தான் செலவு பண்ணோம், மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிட்டான். இவனடா 30 கோடின்றான் 50 கோடின்றான். போகிற போக்கு பார்த்தா நம்ம பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை மற்றும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அமைச்சர் புஷி ஆனந்தன் எல்லா பணத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு. ஓப்பன் டெண்டர்னு சொல்லிட்டான். அந்த ஓப்பன் டெண்டர் பணம் கூட அதிகாரி மூலமாக மேலே வாங்கிட்டு போகிறாங்க. சொந்த ஊரில் வக்கீல் போட்டதில் கூட 5 லட்சம் 10 லட்சம் புஷி ஆனந்தம் வாங்கிட்டாரு. நமக்கு 5 பைசா இல்லை, சம்பளம் மட்டும்தான். ஒரு அந்த சம்பளம் கூட கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இவரோட 30 கோடி 40 கோடி போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசை வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த வேலை உங்களுக்கே ரிவிட்டு. நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் சேனலில். இப்போ நீங்கள் 30 கோடி 50 கோடி ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏக்கு 50 கோடி வேலை பேசுகிறாங்க, எங்கள் எம்எல்ஏக்கு 50 கோடி வேலை பேசுகிறாங்க. திமுக ஏடிஎம் கூட அவங்களே வேலை போயிட்டாங்க. திமுக அதை பற்றி கொள்கைவாதிங்கிறவங்கலாம் அவன் என்ன பண்ணுவான் பாவம் டிவிக்கு எம்எல்ஏ. இது கொஞ்சம் யோசிங்களேன். 50 கோடியா? டே, எந்த ஜென்மத்தோட நான் சம்பாதிக்கிறது? இப்போ சாதாரண நாளெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டோம்.
நம்மளை வச்சு நீ உனக்கு நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க. அப்போ அவனா ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவான். உங்கள் கட்சி டிவி கேம்பல்ல என்ன சொல்கிறது, லோக்கலில் இருக்கிற திமுக நிர்வாகிகிட்ட எப்படி பழக்க வழக்கம் இருக்கும்ல, ஏம்பா அது ஏதோ 50 கோடின்னு சொன்னீங்களே 30 கோடின்னு சொன்னீங்களே, அந்த 50 கோடி கூட வேணாப்பா, அந்த 30 கோடி வாங்கி குத்திட்டுனா நாளைக்கே ரிசைன் பண்ணிடுறேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஆனால் ஒன்று சொல்லி நான் நல்லா கேட்டுங்க, எனக்கு இந்த குதிரை பேரத்தில் எனக்கு ஈடுபாடு கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. நான் ஓப்பனாக பேசினேன். நம்ம யாரும் தப்பு செய்யலை, நம்ம மேலே அந்த பழி போடுறாங்க. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது, சபாநாயகர் மீது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றது, குறுக்கோடியில் போய் ஜோசப் மீது ஆட்சியை கவுத்துட்டு நம்ம திமுக வந்து அங்கே ஆட்சியில் உட்காரதில்ல, தனிப்பட்ட குடியாத்த குமரனுக்கு விருப்பம் இல்லை. இது கண்டிக்கத்தக்கது. அது நமது தலைவர், தமிழினத்தின் தலைவர், என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கே பிடிக்காது, அவருக்கே பிடிக்காது. இது யாரோ புரோக்கர் வேலை பார்க்குறானுங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அதில் செந்தில் பாலாஜி சிக்க வைக்கிறாங்க. சரி, அவங்க ஜாமீன் கேட்டுக்கிறாங்க, கோர்ட் அது என்ன முடியுதோ எடுக்கட்டும். நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு வீட்டு அடிக்க போதுங்க. யாரும் துட்டு கொடுத்து வாங்க போகிறதில்ல. அவன் உன்னை விட்டுட்டு அலைய போகிறான் பாரு. இன்னும் அதிகபட்சம் 6 மாதம் 7 மாதம் நான் டைம் வைக்கிறேன் டிவிக்கு எம்எல்ஏஸ்க்கு. 30 கோடி 50 கோடி என்னமோ யோசிப்பான். அவனுக்கு கொடுக்குற சம்பளம் 4 நாள் நல்லது கெட்டது, கல்யாணத்துக்கு கருமாதிக்கு போகும்போது மொய் பணம் போடணும், 4 கட்சிக்காரன் தான் டீ காப்பி வாங்கி தரணும், சாப்பாடு வாங்கி தரணும், இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணி ஆகணும். அவனுக்கு அதுக்கே பத்தாது. அப்போ அவன் அவன் ஒன்று திருடத்துக்கு பார்ப்பான். இந்த ஸ்ரீகோட்டை எம்எல்ஏ சந்தையில் போய் ஆட்டு சந்தை மாட்டு சந்தை மிரட்டுறான். அவனே ஒரு பாலியல் குற்றவாளி மிரட்டுறான், நான் காசு கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, எம்எல்ஏகளுக்கெல்லாம் ஆசை வரும். டிவிக்கே கட்சிக்காரன் ஆய்வு போகிறானே அரசாங்க ஆஃபீஸ்க்கு போய் மிரட்டுறானே, கான்ட்ராக்ட்கார வீடு கட்டினா ஒரு பொம்பளை போய் மிரட்டுறானே. அப்போ அவனுக்கே ஆசை வந்து தப்பான வழிக்கு போவான். தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டுக்கிறீங்க என்ன? ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் மேலே கொள்ளடிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு. இவனுக்கு ஆட்டும் என்ன எல்லாம் பெரிய தியாகிங்களா? எல்லாம் கக்கன், பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா, எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினா சாதாரணமாக இருந்தவங்க தான் எல்லாம். அவனுக்கு ஆசை வரும் பணத்து மேலே. போடா இந்த எம்எல்ஏ பற்றி போனால் மயிராச்சு, எனக்கு தேவை பணம்டா. ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமுக காரனுக்கு ஃபோன் போடுவான். வாட்ஸ்அப் காலில் ஃபோன் போடுவான். போட்டுப்பா அந்த 30 கோடி சொன்னீங்களேப்பா, கடைசியில் 10 கோடி கூட வருவான். கொடுப்பா நான் வந்துடுறேன்ப்பா, இந்த எம்எல்ஏ என்னப்பா கிடக்குது போப்பா. அண்ணே இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்த திமுக மீது கெட்ட பேர் உருவாக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், வரப்போகிற இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும். எங்கள் எம்எல்ஏ குதிரை பேரை பண்ணிக்கிறது பூரா நீங்கள். உங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏடிஎம்கே காரங்கிட்ட குதிரை பேரை நீ இதை பெருசாக பேச வேண்டியது யாருன்னு கேட்டால் ஏடிஎம்கே ஐடிவிங்க இதை பேசணும். ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அமைச்சர்கள் தினம் 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 இவங்க பண்ணிடுகிற அக்குரமோ அட்டகாசம் இதை கண்டிச்சா திமுக மீது வழக்கு, கைது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆமாம், ஐயோ இந்த அமைச்சர் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் யார் தெரியுமா? சிஎம் எடுத்து மிஸ்டர் புஷி ஆனந்த், நீர்வளத்துறை அண்ணன் கேஎன்யூர் பார்த்த டிபார்ட்மெண்ட், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, முக்காவாசி தமிழ்நாடு அவர் தான் வச்சிருக்கார். இதில் இந்த நீர்வளத்துறை இருக்குது இல்லை, புஷி ஆனந்தன் பார்க்குறாரு நீர்வளத்துறை. அது எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அது ஆரம்பிச்சுட்டு இப்போ மேகதாது டேம் பிரச்சனை, காவேரி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அது வருஷம் தீபாவளி பொங்கல் வர மாதிரி வரும். இப்போ வந்துடுச்சு. டிகே சிவகுமார் அரசியல் பண்ணுறது ஆரம்ப காலத்திலேருந்து நான் சொன்னேன், நான் பெங்களூரில் பிறந்தவன் சொல்லி, அங்கே தான் எங்கள் வீடு. அவர் கனகப்புரா கான்ஸ்டியூன்சி, கனகப்புரா தொகுதி அங்கே தான் வருது, மேக்கேதாட். அது பக்கத்தில் ஒட்ட மாதிரி தளி தொகுதி தமிழ்நாடு. அங்கே தளி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நாளாக நம்ம மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாக இருந்தார். ஆரம்பத்திலிருந்து டிகே சிவகுமார் சொல்லி அரசியல் பண்ணினுங்கிறத, நான் முதலமைச்சராக வந்தால் மேக்கேதாட்டில் டேம் கட்டுவேன், மேக்கேதாட்டில் நான் டேம் கட்டுவேன். இப்போ போன பிஜேபி ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூட சொல்லலாம், பெரிய பேரணியாக விட்டார். இந்தியாவிலே மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், இந்தியாவிலே எம்எல்ஏல பெரிய பணக்கார யாருன்னு கேட்டால் அட் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா மிஸ்டர் டிகே சிவகுமார். இஸ் அ ரிச்சஸ்ட் எம்எல்ஏ இன் அவர் இந்தியா. இஸ் த ஒன்லி ஒன் ரிச்சஸ்ட் எம்எல்ஏ. டிகே சிவகுமார் இஸ் ஒன்லி ஒன் ரிச்சஸ்ட் எம்எல்ஏ இன் அவர் இந்தியா. ஒரே ஒரு பணக்கார எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் டிகே சிவகுமார் தான். இப்போ சிஎம் ஆயாச்சு, இப்போ நான் கட்டுவேன்றார். அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார், என்னன்னா, இத்தனை நாள் கட்ட முடியல, ஏன்னா அங்கே முக ஸ்டாலின் சிஎம் ஆயிருந்தாரு, கட்ட முடியல, இப்போ நாங்கள் கட்டுவோம்னு சொல்கிறார். அப்போ என்ன, இந்த சிஎம்மும் ஒரு பொருட்டாவே நான் நினைக்கல, ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி பேச மாட்டாருன்னு. இப்போ இது குறித்து யார் பேசணும்? இந்த மேகேதாட் டேம் காவேரி பிரச்சனை பற்றி யார் பேசணும்? சம்பந்தப்பட்ட அமைச்சர், கன்சர்ன் மினிஸ்டர் இஸ் மிஸ்டர் புஷி ஆனந்த். ஹி ஷுட் ஸ்பீக். அவருக்கு தெரியுமா மேகேதாட்னா என்ன பிரச்சனைன்னு தெரியுமா?
அவருக்கு காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திருமதி சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அவர்கள் 2 பேரும் போய் அவருக்கு கிளாஸ் எடுத்தாங்க. யாருக்கு? நீர்வளத்துறை அமைச்சருக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க அவர்கிட்ட. அவருக்கு உண்மையே தெரியல. அவர் சட்டமன்றத்தில் காவேரி பிரச்சனை, மேற்காத்த பிரச்சனை பற்றி எழுதி வந்து தட்டு தடமாறி படுகிறார். அதை குறித்த யாவா வேலு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றது யாருன்னு கேட்டால் நீர்வளத்துறை அமைச்சர் இல்லை, பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா பதில் சொல்றாங்க. இப்போ ஆரம்பிச்சிச்சு. வாட்டாள் நாகராஜன் ஒரு தமிழின துரோகி விரோதி ஒருத்தவங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜன் ஒரு கருப்பு தொப்பி போட்டுன்னு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு இருப்பான். நம்பர் 1 புறம்போக்கு நாய், அவன் புறம்போக்கு பையன். நம்மளை பார்த்தா அவ்வளோ கேவலமாக நினைப்பான். தமிழில் பார்த்தா கொங்கானுவான். கொங்கவான்னா ரொம்ப இழிவா, காட்டான அர்த்தம், ரொம்ப இழிவான ஒரு சொல். தமிழனை பார்த்தா கொங்கானுவான். இப்போ அவன் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டான். மேற்கத்தாட்டில் டேம் கட்டுவோம், தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை முதலமைச்சர் விஜய் இதுக்கு எதிர்ப்பாக வந்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போனான். அவன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அத்திப்பள்ளி பார்டரில். அடுத்து இன்னொன்று அவன் எப்பவுமே சொல்கிறது, தமிழ் படம் ஒன்று கூட ரிலீஸ் ஆகாதுன்றான். கர்நாடகாவில் தமிழ் படம் ஒன்று கூட ரிலீஸ் ஆகும். கர்நாடகாவில் ஓடுறதே தமிழ் படம் தான். கர்நாடகாவில் தமிழ் படம் தான், பெங்களூரில் தமிழ் படம் தான். அவர் விஜய் நம்மளை ரொம்ப ஓவராக விமர்சனம் பண்ணுறாரு. இன்னைக்கு ஜென்ம விரோதி விஜய் தான். ஆனால் இருந்தாலும் பெங்களூரில் விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய லெவலில் ஓடும், கன்னடக்காரனே பார்ப்போம். இப்போது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற டைம் இது, பெங்களூர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சிஎம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பேசுவாரா இல்லை படம் ரிலீஸ் ஆகும் கம்மியாட வரா என்னன்னு தெரியல. தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டான்றான் அவன், எப்பவுமே சொல்கிறது அது. ஆனால் அங்கே ஓடுற தமிழ் படம் கன்னட படம் ஓடாது. கன்னட படம் கர்நாடகா உள்ள மட்டும்தான் ஓடும், அவுட் ஆஃப் ஸ்டேட். நம்ம தமிழ் படம் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஓடுகிற ஒரு மொழி எதுன்னு கேட்டால் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம். ஹிந்தி கூட கிடையாது, சாரி கன்னடா கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் ஓடுற மொழி வந்து படம் வந்து தமிழ் படம், தெலுங்கு படம், மலையாள படம், இங்கிலீஷ் படம். கன்னடா கூட கிடையாது, அது கர்நாடகா மட்டும்தான். இப்போ நம்ம தமிழ் படம் ஓடாதமா அடுத்து என்னாவும் பிரச்சனை வரும். பழைய மாதிரி தமிழர்கிட்ட கலாட்டாகி எல்லாரும் அங்கே இருக்கிற இந்த கூலி வேலை செய்ய போனவங்க நம்ம இடத்தெல்லாம் தாக்குவோம். கூலி வேலை செய்கிறவங்க அத்திப்பள்ளியிலேருந்து ஒசூருக்கு லட்சக்கணக்கான மக்கள் நடந்து வருவாங்க. அந்த இலங்கையெல்லாம் தமிழ் வர மாதிரி இது வருஷம் நடக்கிறது. போன முறை நம்ம முதலமைச்சரை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை. அன்றைக்கெல்லாம் விஜய் ஒன்று கூட கண்டிக்கல, அன்றைக்கி சீமான் கண்டிச்சாரத்தை. ஸோ இந்த நடமெல்லாம் இதெல்லாம் தெரியுமா மினிஸ்டர் ஹானரபிள் நீர்வளத்துறை மற்றும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் புஷியானதுக்கு தெரியுமா? அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு இட்டுன்னு போகிறது தான் தெரியும். அவருக்கு அவளுக்கு தமிழ் ப்ரொனன்சியேஷன், தமிழுடைய ப்ரொனன்சியேஷன் அவருக்கு தெரியாது, உச்சரிப்பே வரல. நான் அவரை குறை சொல்ல வரல, குருவி தலைமையில் பணங்கா வச்ச மாதிரி அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் வளர வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போது எப்படிப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கிண்டல் பண்ணுறான் சார் ஒரு மந்திரி எதிர்க்கட்சியை. வேலூர் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் யாருன்னு கேட்டால் விஜய் பாலாஜி, என்ன ஈரோடு மினிஸ்டர் ஆண்ட்லோமினி கைத்தறி மற்றும் துணிநூல் கதர்த்துறை அமைச்சர். அவர் தான், அந்த தம்பி தான் வந்து வேலூர் இன்சார்ஜ் மினிஸ்டர், பொறுப்பு அமைச்சர். கனியம்பாடியில் எங்கேயோ அவங்க மீட்டிங் பேசினுக்கிறாங்க. அங்கே வேலூர் எம்பி திரு கதிரானந்த் போகிறார், ஒரு காரில் போகிறாரு. பின்னால் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த கூட்டத்தில் வருது. ஆம்புலன்ஸ்குள்ளே பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. முன்னால் எம்பி கதிரானந்த் போகிறார். அந்த வண்டியை வந்து போகாத மாதிரி அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற அந்த பசங்க துண்டை போட்டுன்னு விசில் அடிக்கிறான். கத்துறான். எவ்வளோ ஒரு அநாகரிகம் பாருங்க, கத்துறான். நீ ஒரு மந்திரி என்ன பண்ணணும்? அந்த வண்டியை வழிவிடுப்பா, அவர் போட்டோம். பின்னால் ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இந்த மந்திரி அவர் கதிரானந்த் எம்பியை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா? நீங்கள் ஒதுக்கி வச்சவங்க தானே, உட்காரம் போனால் போய்கிட்டோம். என்னது ஒரு மந்திரி சொல்கிறாங்க, நீங்கள் ஒதுக்கி வச்சவங்க தானே, கிண்டல் பண்ணுறியா? எந்த மந்திரியாவது இப்படி ஏடிஎம்கே மந்திரி யாருன்னா இப்படி பேசியிருப்பாங்களா? ஜெயலலிதா பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில், எடப்பாடி பழனிசாமி பீரியடில் ஏடிஎம்கே காரனா இப்படி பேசியிருப்பாங்களா? நீங்கள் ஒதுக்கி வச்சவங்க தானே போயிடுறாங்க. ஒரு மந்திரி பேசுகிறான், தெரியுதா இவங்கெல்லாம் யார் எப்படின்னு சொல்லிட்டு? இதெல்லாம் நாங்கள் காமெடி மாதிரி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் யாரும் ஒன்று இந்த குதிரை பேரில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி மந்திரிங்க இவங்க இந்த 30 கோடி 50 கோடி இவங்க ஆசை காட்டினது இவனுங்களுக்குள்ளே அடிச்சுன்னு இவங்க கதையை இவங்களே முடிச்சுக்குவாங்க. இவங்க மந்திரி, இவங்க எம்எல்ஏ கதையை முடிச்சுடுவாங்க. அடுத்து இவங்க சேர்த்துறாங்க பாருங்க உள்ள ஏடிஎம்கே எம்எல்ஏங்க, அவங்க பாதி முடிச்சுடுவாங்க. அதுக்கு அடுத்து கைராசி மன்னன் ஒரு விளம்பரம் வரும் பஸ் ஸ்டாண்ட்லாம் முன்னெல்லாம். கைராசி மன்னன், மலைக்கோட்டை மாநகரத்தினுடைய சிங்கம், திருச்சி KS ராமதாஸ் விற்பனையிலே லாட்டரி சீட் விற்பனை. கைராசி மன்னன் திருச்சி KS ராமதாஸ். அம்மா உங்க பையன் டாக்டரோ இன்ஜினியரோ வாங்கினா ஒரு லாட்டரி சீட் வாங்கம்மா. கைராசி மன்னன்
கைராசி மன்னன் சொல்லுவாங்க இல்லை, என்ன சொல்கிறது, அந்த மாதிரி கைராசி மன்னன் கோபாலசாமி உங்கள்கிட்ட வந்துக்கிறார். ரொம்ப ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாரு, குதிக்கிறார். அப்படி ஒரு சிரிக்கும் போது 23ஆம் புலிகேசி வடிவேல் படம் மாதிரியே, வடிவேல் பாரியே தெரியுது. அவர் பெரிய நடிகர், அவர் வைகோ இங்கோ நம்ம வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. சிரிக்க வைகோ கரடி கக்கூஸ் போற மாதிரியே சிரிக்கிறார். அவர் ஒருத்தர் போறவங்க சோழி பிடிக்கிறதுக்கு எல்லா பதிவுலையும் சொல்ற ரொம்ப சந்தோஷம். வைகோ பாதுகாப்பு கவசம், எதிரிகளிலிருந்து தாவேக அரசுக்கு வருகிற கணைகளை தடுத்து நிறுத்துகிற பாதுகாப்பு கவசமாக, பாதுகாப்பு கேடயமாக, கவச்ச குண்டலமாக மதிமுக திகழும். ஆமா, டுபாக வருது. இவங்கெல்லாம் போறவங்களை முடியறதுக்கு. அதனால இந்த மந்திரிகளை எல்லா பதிவிலும் சொல்றேன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, இந்த மந்திரிகளை அடிக்க வைங்க. உங்க ஆட்சி நல்லா நடக்கணும்னா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்களை கேட்டுங்க. நாளைக்கு இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.